பாஜக ஒரு சீட்டுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்தாவே பாஜக பற்றி தானே பேசுகிறீங்க. தாவேகாவை பற்றி பேசுனா பாஜக தான் இங்கே ஆட்சி பண்ணுதுங்கிறீங்க. நிறைய பேர் வந்து வீத லீடர்ஸில் போய் முதல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே வீத லீடர்ஸ்க்கு வந்து இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், தயவு செய்து உங்களோட வெப்சைட்டில் வெளியேறதுக்கான ஆப்ஷனை கொடுங்க. பின்னால் பிஜேபி இருக்குது. அதான் சொல்றேன், அவார்டு கொடுத்துருக்கீங்க. அவார்டு கொடுக்கறதுங்கிறத அது தனி வருதுங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு இது ஒன்று இருக்குது. அவங்க அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே கிடையாது. அதே வராதிங்க, அது ஒரு பீடை, அதுக்கு போய் ஞான பீடம்னு கொடுக்குறதா அப்படின்னு. அது ஞான பீடைன்னு வச்சிருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சா அடுத்த நயன்தாரா கூட களத்தில் இறங்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஃபேன் கிளப் இருக்குது. அவங்க யோசிப்பாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் பெண் தலைவருக்கான வேக்யூம் இருக்குது. அப்படியே அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு பாஜகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணம் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா மேகதாட்டு ஆணை பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. இதில் திரு அண்ணாமலை இந்த இத்தனை ஆண்டு காலம் பிஜேபியினுடைய கொள்கையை நான் அதிகமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இன்றைக்கி வந்து மேகதாட்டில் என்ன உங்களுக்கு 2028 எலெக்ஷனுக்கு வர்றதுனால ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்களா? ஏன்னா அவர் வந்து ஜல்சக்தி அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார், நீங்கள் வந்து தேவையே இல்லை, எங்கள் பெர்மிஷன் மேகதாட்டு கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த இடத்துல பிஜேபி வேடிக்கை பார்க்குறதா? அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது திமுகவுக்கு முந்திக்கிட்டு நான் தாண்டா ஓடுவேன் முன்னாடி அப்படிங்கிற மாதிரியான இருக்குது அவரோட பேச்சு. மோடி அவர்களால் நான் வளர்க்கப்பட்டேன், மோடி அவர்களோட செல்லப்பிள்ளை நான் அப்படின்லாம் சொல்கிறவர். அவர் எதற்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை வந்து மோடி அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி மேகதாது அணை காவிரி விஷயத்தில் வந்து தமிழக மக்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, தமிழக மக்களை நீங்கள் அப்படிலாம் லேஸில் நினச்சிடாதீங்க, தேர்தலுக்கு மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்களான்னா, தேர்தல் 2028 வர தேர்தலுக்கு இப்போ என்ன வந்துச்சு? இன்னொன்று அன்றைக்கி நடந்த விஷயம் என்ன? ராஜ்யசபாவில் என்ன கேட்குறாரு அன்புமணி அவர்கள் வந்து 2018 அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பில் இந்த மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த அணை பற்றின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து பார்க்குறாங்க. அதில் கேட்கணும்னு சொல்லலை, கேட்க வேணான்னு சொல்லலை, அதை பற்றின குறிப்பே இல்லை. இந்த காவிரி வந்து இந்த காவிரியில் கர்நாடகா ஒரு கட்டுமானமோ ஏதோ செய்யணும் அப்படின்னா கீழ்ப்பாசன மாநிலங்கள்கிட்ட எதுவும் கேட்கணுமா அப்படிங்கிற குறிப்பு இல்லை. தெளிவுபட சொல்கிறாங்க, அது போன்ற குறிப்பு இல்லைன்றாங்க. அதுக்கு அதே நாளில் மதியம் காங்கிரஸோட இன்னொரு எம்பி சுதா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதில் இந்த மேகதாது அணையில் மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு. அதுக்கு தெளிவுபட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த காரணம் கொண்டும் இந்த காவிரி குறுக்க வந்து இந்த ஒரு மேகதாது அணைங்கிறத கட்ட விட மாட்டோம். ஏன்னா கீழ்ப்பாசன மாநிலங்களுக்கு நீர் போகணும். அந்த தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நிச்சயமாக இவங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கர்நாடகா அவங்க கொடுத்த டிபிஆர் இருக்கு இல்லையா, மேகதாது அணைக்கான டிபிஆர், அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முந்தானத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவிரி நதிநீர் வாரியத்தின் கீழே இருக்கிற ஒழுங்காற்று குழு வந்து ஒரு நாளைக்கு 3500 கன அடி வீதம் வந்து தண்ணி திறந்து விடணும் அப்படின்ற பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 15 நாளைக்கு. நீ சும்மா அப்படி ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது, திறந்து விடுன்னு. அப்போது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எப்படி 2 மாநிலங்களுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸ் இருந்த வரைக்கும் இந்த காவேரி பிரச்சனையை எப்படி வால்வாசாவாக நம்மளை வச்சுருந்தாங்க. இதற்கு வந்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் ஆணையம்னு அமைச்சது யார்? பாஜக தானே அமைச்சாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் இது என்ன விஷயம், என்ன நடந்துச்சு எதுவுமே புரியாமல் இருக்கிறவர் கிடையாது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக. ஏன்னா அவர் எப்படி எந்த அளவுக்கு ஒன்றையும் படிப்பார், எவ்வளோ டீட்டெயில்டாக டேட்டா எடுப்பார், எப்படி அறிவார்ந்து பேசுவார், எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ பிஜேபியில் இருந்து செய்ய முடியாத ஒரு சுதந்திரமான அரசியலை அவர் செய்கிறார். குறிப்பாக அப்துல் கலாம் அவர்களுடைய இதுக்கெல்லாம் போயிட்டு அவரால் ஒரு சுதந்திர அரசியலை செய்ய முடியுது. இல்லை, பிஜேபியில் யாரையும் குல்லா போடக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லையாங்க. எங்கள் பிஜேபியில் இஸ்லாமியர்களே இருக்காங்க. வேலூர் இப்ராஹிம் அண்ணா இருக்காரு, அவர் குல்லா போட்டுகிட்டே தான் வர்றாரு எல்லா இடத்துலையும். எங்கேயும் நாங்கள் அவரை குல்லா கட்டுறோம். வாஜ்பாய் அவர்கள் குல்லா போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாஜக தலைவர்கள் எல்லாருமே குல்லா போடுவாங்க, மோடி ஐயா மட்டும் போட மாட்டார். ஏன்னா அதுக்கு அவர் காரணத்தை சொன்னார். நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்துங்க, நான் விபூதி வைப்பேன், பட்டை போடுவேன், நாமம் போடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். நான் சும்மா ஒரு ஃபோட்டோக்காக நான் வந்து ஒரு குல்லாவை மாட்டிட்டு நின்னேன்னா அது உங்களோட தர்மத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான். அதுக்குன்னு நீங்கள் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து சும்மா அந்த குல்லாவெல்லாம் இது பண்ணுறதில்ல, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அவங்க அதை தலையில் வச்சுக்கிறாங்க. இதே அண்ணாமலை அவர்களே வந்து ஸ்மிதா பிரகாஷ் அவங்களோட பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு இதே, அதாவது இது மோடி அவர்களோட வார்த்தை, அதே வார்த்தை இவரும் சொல்லியிருக்காரு. நான் இந்த அரசியலுக்குலாம் வரமாட்டேன்க்கா, நான் வந்து சும்மா ஒரு நிமிஷம் ஃபோட்டோக்காக குல்லா வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அப்படி குல்லா வச்சேன்னா நான் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி.
அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள் தான். யாரும் உங்களை இங்கே குள்ளா வைக்கலன்னு சொல்லல. சொல்லிடுவீங்களோ பிஜேபியில் அப்படிலாம் அண்ணாமலை அவர்களை நெருக்கடி கொடுத்துலாம் இங்கே யாரும் வச்சிருக்கல. உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி அவர் என்ன முடிவு எடுப்பார், எவ்வளோ அக்ரெசிவாக போவாருன்னு. ஒரு குள்ளா வைக்கிறதுக்குலாம் அவர் வந்து டெல்லிக்கு பெர்மிஷன் வாங்கிடல. இன்னும் டெல்லியில் இருக்க தலைவர்கள் நிறைய பேர் குள்ளா வச்சிருக்காங்க. நாங்கள் அப்போ உடனே என்ன கேட்டோம்னா, உடனே நிறைய பேர் பாருங்கள் அத்வானி குள்ளா வச்சிருக்காரு, பாருங்கள் ராஜ்நாத் சிங் வச்சிருக்காரு, கிரண் ரிஜிஜு வச்சிருக்காரு, அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. குள்ளா வைக்கிறத யாருமே கேட்கல. நீங்களே தான் சொல்லிக்கிட்டீங்க. இப்போ மோடி அவர்களே குள்ளா வச்சாருன்னா கேட்போம் நாங்கள். என்னங்க நீங்கள் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுனீங்க, நான் விபூதி வச்சிருக்கேன், நான் வந்து நாமம் போட்டிருப்பேன், நான் போய் குள்ளா வச்சேன்னா அதை அவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரின்னு சொல்லிவிட்டு இப்போ எதுங்க நீங்கள் குள்ளா வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். அப்போ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு இப்போ ஏன் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, அப்போது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அப்போ கால்குலேட்டிவாக வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, இப்போ கால்குலேட்டிவாக வேறு ஏதோ விஷயம் செய்கிறீங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதம் அப்படிங்கிறது வந்து கால்குலேட்டிவ் கிடையாது. எங்கள் தர்மத்துக்காக நாங்கள் நிற்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்தவ சகோதரர்களையும் எப்படி மதிக்கணுமோ, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதெல்லாம் நாங்கள் தயங்கவே மாட்டோம். ஒரு இஃப்தார் நோன்புல போய் அவங்களோட உள்ளாவை போட்டுக்கிட்டா தான் அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னா, உண்மையாலுமே மோடி அவர்கள் சொன்னது போல அவங்களையும் நாங்கள் ஏமாற்றிக்கிறோம், எங்களோட தர்மத்தையும் நாங்கள் ஏமாற்றிக்கிறோம். அவருடைய அந்த மக்கள் இந்த வி த லீடர்ஸ் அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது மக்களை நோக்கி செல்வதும் அவருடைய வளர்ச்சியும் நீங்கள் நெட்லேயே கூட பார்க்கலாம். ஓடிபி வச்சு அவர் வந்து, அதாவது நெட்லேயே நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு தெரியல. அவர் எப்போ இந்த மாதிரி முன்னுக்கு பின் மரணா பேசுறது, இந்த தலைக்கு குள்ளா வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சது, அப்புறம் இப்போ மோடி அவர்களே இது பண்ணி எலெக்ஷன் சொல்கிறதுக்கு, ஆமாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வீத லீடர்ஸை டாக் பண்ணி நாங்கள் இந்த வீத லீடர்ஸ்லேருந்து வெளியில் வரோம், எங்களுக்கு வெளியில் வரதுக்கு ஆப்ஷன் கொடுங்க, அதில் என்ரோல் ஆக ஆப்ஷன் இருக்குது, வெளியே வர ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ மூலமாக அண்ணாமலை அண்ணாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் நாங்கள் வைக்கிறோம், நிறைய கோரிக்கை வைக்கிறோம். நிறைய பேர் வந்து வீத லீடர்ஸில் போய் முதல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்கள் பின்னாடி வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும், எல்லாம் தேசியவாதிகளும் சித்தாந்தவாதிகளும் தான் உங்கள் பின்னாடி வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க, இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு. அண்ணாமலை அண்ணா அவருக்கு வந்து தெளிவுபட ஒரு வீடியோவில் சொன்னார், சும்மா ஏனோதானெல்லாம் நாங்கள் சேர்க்கலங்க, ஒரு ஃபோனில் இது பண்ணி அதில் ஓடிபி வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சேர்க்குறோன்னு. அதே போல் ஆத்தென்டிகேட்டடாக அந்த வீத லீடர்ஸ்லேயே நீங்கள் வேணான்னா அதுலேருந்து அந்த மெம்பர்ஷிப்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும், எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்ற கவுண்ட்டையும் அவர் வந்து ஓப்பனாக வச்சார். அப்படின்னா உண்மையாக அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் யார் நம்ம பின்னாடி வந்தவங்க, நம்ம சித்தாந்தத்தால், நம்மளோட இப்போ நம்ம பண்ணுற சித்தாந்த குழப்பத்தால் யார் வெளியில் போயிருக்காங்க, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்னு தெரியும். உண்மையாலுமே வீத லீடர்ஸ்க்கு வந்து இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், தயவு செய்து உங்களோட வெப்சைட்டில் வெளியேறதுக்கான ஆப்ஷனை கொடுங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது, எப்படி இப்போ உங்களோட இதில் 1 2 3 ஏறிக்கிட்டே இருக்குல்ல, அப்போ வெளியே போனாலும் 1 2 3 மைனஸ் ஆகணும்ல, அதையும் காட்டுற மாதிரி வைங்க. அப்போ நிச்சயமாக அது வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் இப்படி திமுக மாதிரி ஆகிட்டீங்களே, எப்படின்னா இப்போ எலெக்ஷன் வச்சா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பாஜகவில் இருக்கிறவங்க உங்களுடைய குறி அண்ணாமலையை டவுன் பண்ணுறது தான். நிச்சயமாக கிடையாது. எங்களோட குறி வந்து என்றைக்குமே அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே எங்களோட இருந்து வளர்ந்து போனவர், நாங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக நாங்கள் வந்து அவரை எப்படி தூக்கி கொண்டாடணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி வெளியில் போயிருக்காரு அப்படிங்கும் பொழுது, வெளியில் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவரோட தனி கொள்கை சித்தாந்தம் இதெல்லாமே தனி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் கேட்குறது என்னென்னா, ஒரு விஷயத்தை யாராக இருந்தாலுமே நாங்கள் அதை செய்வோம்ல. அவர் சொன்னார்ல, எப்படி திமுகவையோ அதிமுகவையும் தாவேகாவையும் இவங்களை நாம் தமிழர் கட்சியும் பார்ப்பனோ அப்படி தான் பாஜகவை பார்ப்பேன்றாரு, அப்படி தான் அவர் பேசுகிறார். அப்போ அதே போல் நாங்களும் இன்றைக்கி எப்படி திமுகவையும் தாவேகாவையும் நாதாக்காவையும் இப்போ சீமானவனே அவர் விமர்சனம் தானே பண்ணுறோம், திருமாவளவனோட நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொன்னால் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டு கேட்குறோம்ல, ஏங்க போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்க, இப்போ என்னங்க நீங்கள் இப்படி செய்கிறீங்க கேட்குறோம்ல, உதயநிதி அவர்களை கேட்குறோம்ல. இப்போ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களையும் கேட்குறோம், என்னங்கண்ணா நீங்கள் முன்னாடி இப்படி சொன்னீங்க, ஏன்னா நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அது எங்களோட பொறுப்பு. நீங்கள் அரசியலுக்குன்னு வந்துட்டா, இது அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை தான், அரசியலுக்குன்னு வந்துட்டா யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. அரசியலுக்குன்னு வந்துட்டாவே நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். அப்போ அதுக்கான பதிலை அவங்க வந்து சரியாக சொல்லணும். இன்னொன்று, உங்களுக்கு கீழே நம்பி வந்திருக்காங்களோ ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தெளிவுபட உங்களோட கருத்து என்ன, கொள்கை என்ன, சித்தாந்தம் என்னன்னு சொல்லணும். அது தெரியாமே குழப்பத்தில் நிறைய பேர் திருத்தணும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தினம்தோறும் நீங்கள் பாருங்கள், என்னோட நாலேஜுக்கு தினமும் நான் ஒரு 10 போஸ்டாவது பார்க்குறேன். இதுலேருந்து எப்படி வெளியே வருது சொல்லுங்கள், இதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும், என்ரோல் ஆகுது, ஆனால் வெளியில் வரதுக்கு ஆப்ஷன் இல்லை, அதுக்கு ஒரு ஆப்ஷன் எக்ஸிட் ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. நிறைய பேர் மெயில் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க, மெயில் அனுப்புனா ஓகே வி வில் கன்சிடர்னு ஒரு ரிப்ளை வருது அப்படின்றாங்க, ஆனால் அது எப்படி இதாகுதுன்னு தெரிலன்றாங்க. அதனால் இந்த சேனல் மூலியமாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 2 பேருனுடைய பிறந்தநாள், அதில் முதல் பிறந்தநாள் திரு சரத்குமார் அவர்கள். இதுக்கு முன்னால் அவர் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாரான்னு தெரில. அதில் பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார், அதில் திரு சீமான், திரு தனியரசு, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் மாமன் மச்சான் அப்படின்னு ஒரு கொண்டாடுவதன் வழியாக நாங்கள் என்ன இவங்கெல்லாம் ஒரு புதிய கூட்டணி பாஜக தமிழ்நாடு பாஜக அமைக்கிறதா?
எதையாவது நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அது ஒரு கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இவர் சரத்குமார் அண்ணாவோட ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷன். அவர் எப்போவுமே பிறந்தநாளை வந்து கொஞ்சம் நல்லா தான் கொண்டாடுவார். ஸோ இந்த முறை அவரோட பிறந்தநாளுக்கு வந்து சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களும் அங்கே போயிருக்காங்க. அவங்க ஒரு விளையாட்டாக அவங்க மேடையில் பேசும்பொழுது அவங்க மாமா, அவங்க மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாப்பிள்ளை அப்படி பேசிக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தையாக நயினார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதே 2 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி மேடையில் உட்காந்துருந்தா இன்றைக்கி சீன் மாறி இருக்கும். இன்றைக்கி ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேர் கூட சேர்றாங்களோ, எவ்வளோ பேர் இதாகிறாங்களோ அது வலுவாகும் அப்படின்றதுக்கு அவர் வந்து சொன்னார். அதனால தான் கேட்குறோம், அப்படி இப்படி ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று போகுதான்னு. அது வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது, 2 வருஷம் ஆகும். 29 தான் இங்கே. அதனால் அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க வேண்டியதில்லை. எப்போவுமே கூட்டணி அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கானதாக தான் இருக்கணும். திமுக மாதிரி எப்போவுமே கூட்டணியில் இருக்கிறவங்கள முதுகில் தூக்கிக்கிட்டே சுமக்கக்கூடாது. எலெக்ஷனுக்காக தான் கூட்டணி. எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அவங்கவுங்களோட கட்சி பண்ணி கட்சியை வளர்க்குறதா அந்த வேலையை தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன நேரமும் இவங்களை கூட்டணி சேர்க்கலாமா, அவங்கள கூட்டணி நீ ஏன் கூட்டணி, நீ கூட்டணிவா அப்படின்னு அப்படியே அந்த இதை வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட கட்சி வந்து காணாமல் போயிடும். அதனால் அவர் நயினார் அண்ணா வந்து அவர் பேசும்பொழுது ஒரு நகைச்சுவைக்காக அவர் வந்து பேசியிருக்காரு. உடனே அதை போட்டு எல்லாரும் ஊட்டிட்டு ஆஹா பாருங்கள் உடனே இவங்க கூட்டணிக்கு வராங்களா, அவங்க கூட்டணி அப்பா உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு புரியல. அந்த திமுக காரங்களும் இல்லை தாவேக காரங்களும் எல்லாருமே பாஜக இங்கே எங்கே இருக்குது, பாஜக ஒரு சீட்டுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்தாவே பாஜக பற்றி தானே பேசுகிறீங்க. தாவேகாவை பற்றி பேசுனா பாஜக தான் இங்கே ஆட்சி பண்ணுதுங்கிறீங்க. இங்கே இப்போ இவர் யார் தலைமைச் செயலாளர்னா பாஜக தான் இங்கே பின்னாடி இருந்து ஆட்டி வைக்குதுங்கிறாங்க. இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நினச்சினா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்ங்கிறாங்க. இன்னொரு எதாவது நினச்சினா ஆர்எஸ்எஸ் காரங்க தான் இல்லை. இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்களே அடுத்த 2 வருஷம் ஆட்சி பண்ணோமா, 2 தலை தான் நாங்கள் ஆட்சி பண்ணோமா. இல்லை அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டுன்னும் போது அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வியந்து உங்களை தான் பார்க்குறாங்க. அடுத்து நீங்கள் வந்து தனுஷ் அவர்கள் ஒரு அரசியலுக்கு வரப்போகிறார். அவர் வரப்போகிறன்னு அவர் சொல்லலை, வரப்போகிறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறார், கொடியை அறிவிச்சிட்டார். இதற்கு பின்னால் இருப்பது பாஜக தான். அதற்கு வந்து 2 ரீசன். ஒன்று வந்து அண்ணாமலையை வந்து அவர்களுடைய பெறக்கூடிய ஓட்டுக்களை ஒரு தனுஷ் மாதிரி புகழ்பெற்ற நடிகர் மூலியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் 2 தேசிய விருதே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு இணையவெளி எங்கும் பேசப்படுகிறது. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசனே என்ன சொன்னீங்க, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, பாஜக பி டீம். நீங்கள் இவரை விஜய் என்ன சொன்னீங்க, கமலை வந்து பாஜக பி டீம்னாங்க, விஜயை வந்து ஆர்எஸ்எஸோட புள்ளன்ட்டாங்க, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த புள்ள கூட தான் போய் திருமாவளவன் கூட்டணி வச்சிருக்கிறாரு. அப்போ பாஜக கூட கூட்டணியில் இருக்காரா திருமாவளவன்? ஐயுஎம்எல்ஏ எங்க கூட கூட்டணியில் இருக்கா? இந்த வருஷம் தானே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஃபோன் போட்டு பர்த்டேல விசேஷம்லாம் சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்களுக்கு. அவர் தான் ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணியில் இருக்காருல்ல, அதனால ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த புள்ள கூட கூட்டணியில் இருக்காருல்ல, அதனால. அதாவது அன்பின் வெளிப்பாடு. ஒரு தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்களுக்கு வந்து அரசியல் ஆசையை தூண்டி விட்டுருச்சு. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் ஒரு வீடியோ போட்டு நான் அரசியலுக்கு வரட்டுமா வேணாமா என்ன பண்ணிட்டோம் நீங்களே, இந்த பக்கம் இவர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர், அடுத்து விஷால் அங்கிட்ட ஆரம்பிச்சுட்டாரு, விஷால் அடுத்து இல்லைன்னா அடுத்து அவர் வருவார். தனுஷ் எல்லாருக்கும் ஆசை தானேங்க, காசா பணமா வர்றது ஆசை பத்தி கேள்வியே இல்லை. பின்னால் பிஜேபி இருக்குது, அதான் சொல்றேன். அவார்டு கொடுத்துருக்கீங்க, அவார்டு கொடுக்கறதுங்கிறத அது தனி வருதுங்க, அதுக்குன்னு தனியா ஒரு இது ஒன்று இருக்கு, அவங்க அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்க எங்களுக்கு புரியல, ஒரு மத்திய அரசுக்கு 21 மாநிலங்கள்ல ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும். இப்போ முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேருந்து நைட்டு 12 மணிக்கு வெளியில வர்றாரு அமித்ஷா அவர்கள். அவரோட வயசுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டு இருக்கு. நீங்க யாருக்கு எந்த ஸ்டேட்ல யாருக்கு அவார்டு கொடுக்கணும்னா பாத்துக்கிற அளவுக்கு வெட்டியா இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆளுகின்ற இடத்த விட இந்த மாதிரி இப்போ சுருங்கி இருக்கிற அது வந்துங்க, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இதை போட்டு அவங்க செலக்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு யாரை தோணுதோ அவங்க கொடுக்குறாங்க. அதுலேயே எங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே கிடையாது. அதே வராதிங்க, அது ஒரு பீடை, அதுக்கு போய் ஞான பீடோன்னு கொடுக்குறதா அப்படின்னு, அது ஞான பீடைன்னு வச்சிருக்கலாம். அதுதான் சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி இதுதான் பாஜக பண்ணுற தப்புமோ கூட எங்களுக்கே மனசில் வருத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் நேர்மையாக பண்ணுறேன்லாம் இருக்கக்கூடாது. உண்மையாலுமே இவங்கெல்லாம் என்ன ஆண்டாள் தயாரை இழிவுபடுத்துகிற இவங்களுக்குலாம் என்னது கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு கரெக்டாக ஒரு இதை அமைக்கிறாங்க, அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க முழுக்க இந்த அரசியல் அவங்களோட தனிப்பட்ட கருத்து இதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்களோட கவிதைனா ரீதியாக கொஞ்சம் கூட ஒத்து வராத அவங்க தான் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சினிமாக்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படம் எப்படி இருக்குது, அதுக்கான ரிவ்யூஸ் எப்படி போகுது, அதே மாதிரி இவங்க பாட்டு எழுதுறாங்களா, அந்த பாட்டில் அவங்களோட கவிதை எப்படி இருக்குது, என்ன
இருக்குது. இதை வச்சு அவங்க த்ரூ பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ எங்கள் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்குது. என்னங்க இது இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குறீங்க, என்னங்க பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க, இது தனி, அது வந்து ஒரு அட்டானமஸ். இது அதை வந்து நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் போய் அதில் திணிக்கக்கூடாது. அது சினி ஃபீல்டு கொடுக்குறாங்கன்னா சினி ஃபீல்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கானது அது வருதுன்றது தான் எங்களுக்கு தலைமையிலேருந்து வர பதிலாக இருக்குது. ஸோ அப்போ அவங்க நேர்மையாக எல்லா விஷயத்தையும் அணுகி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கும்பொழுது அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு காவி சாயம் பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காமாலனக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஆரஞ்சு மாலை பிடிச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சாக காவியாவே தெரியுது, யாரை பார்த்தாலும் காவியாவே தெரியும். எதை செஞ்சாலும் இவன் ஆர்எஸ்எஸ் காரனாக இருப்பான், இவங்க வந்து இவனுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருந்து கேட்குது, இங்கே பாரு இவன் பிறந்தநாள் கொண்டாடுறானா, இவனுக்கு பின்னாடி பாஜக இருக்குது, இங்கே பார்த்துக்கோ இவங்க இப்படி மேடையில் பேசுகிறாங்களா, இவங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது. இப்படி எல்லாரும் யோசிக்கிறதே இங்கே பாஜக தான் இங்கே அவ்வளோ பற்றி இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. தனுஷ் வந்து எதுக்கு இப்படி பிறந்தநாள் கொண்டாடினாரு, என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு இனி அடுத்தடுத்து வரும் காலகட்டத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரு. ஏன்னா கண்டிப்பாக அவர் அந்த கொடியெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த ஆசை வந்திருக்கு அப்படின்றது தெரியும். யாருக்காக இருந்தாலும் வரதானேங்க செய்யும். நான் எனக்கு தெரிஞ்சா அடுத்த நயன்தாரா கூட களத்தில் இறங்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஃபேன் கிளப் இருக்குது. அவங்க யோசிப்பாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் இன்னும் அந்த பெண்ணுக்கான ஒரு பெண் தலைவருக்கான வேக்யூம் இருக்குது, அப்படியே நம்ம உள்ள இறங்கினா பிடிக்கலான்னு ஆசை யாரங்க விட்டது. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டாரு. அப்போ சினி ஃபீல்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்பி தான் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, பார்ப்போம். மக்கள் கையில் தான் இருக்குது முடிவு, மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.